அடிச்சது ஆஃபர் பொங்கலுக்கு 3000 ரூபாய். ஸ்டாலின் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. குஷியில் மக்கள். தமிழகத்துல பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் 3000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இது இலங்கை மறுவாழ்வு முகாம்கள்ல வசிப்போருக்கும் பொருந்தும். தமிழக அரசு சற்று முன் வெளியிட்டுள்ள இந்த முக்கிய அறிவிப்பு வரக்கூடிய 2026 பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு 3000 ரூபாய் ரொக்கத்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை அறிவிக்கப்பட்டிருந்தன. இதற்காக 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ரொக்கத்தொகை தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் வெளியாகல. இது தொடர்பாக நிதித்துறையுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையுமே நடத்தி வந்தார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அது மட்டுமின்றி கடந்த பொங்கல் பண்டிகையின் போது ரொக்க பணம் ஏதுமின்றி பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டிருந்தது. எனவே நடப்பாண்டு தமிழக மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்காத வகையில 3000 ரூபாய் ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதற்காக தமிழக அரசு சார்பில் 6936 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. இந்த பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 ஆனது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் 2,22 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கியிருந்தார். தற்போது 500 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாயாக வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியூட்டும் அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். வழக்கமாக பொங்கல் பண்டிகையின் போது வழங்கப்படக்கூடிய இலவச வேட்டி, சேலை தற்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. எனவே பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக அரிசி, பச்சரிசி, கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு, வேட்டி சேலை மற்றும் 3000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை ரேஷன் அட்டைதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக பொங்கலுக்கு முன்பாக வரக்கூடிய அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நியாய விலை கடைகள் செயல்பட்டு வரும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டை பொறுத்தவரையில பொங்கல் பரிசு வழங்குவதற்கு காலதாமதம் ஆகிருச்சு. இதனால விரைவாக கொடுத்து முடிக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கின்றன. இந்த நிலையில இது நிச்சயமாக கிராமப்புறங்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுகவின் வாக்கு வங்கி அரசியலுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் தமிழகத்தின் நிதி சுமையையும் அதிகரிக்கும். இதை பொருளாதார நிபுணர்கள் வரவேற்பது இல்லை. ஆனால் தேர்தல் நேரம் என்பதால அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்கின்றனர். தமிழகத்தை ஆளும் திமுக அரசுக்கு 35 முதல் 40% வாக்குகள் இருக்கின்றன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் திமுகவிற்கு 37.7% வாக்குகள் கிடைத்தன. கூட்டணியாக பார்த்தால் 45.38% கிடைச்சிருக்கு. தற்போதும் அதே கூட்டணி தொடர்வது கவனிக்கத்தக்கது. இந்த வாக்கு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட 130 முதல் 160 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. தொகுதிக்கு தொகுதி வேட்பாளர்களோட செல்வாக்கு மாறுபடும். எனவே சில தொகுதிகள்ல தோல்வியை சந்திக்க நேரிடும். இருப்பினும் 118 என்ற மேஜிக் நம்பரை தாண்டுவதற்கு 35% வாக்குகள் உதவுகின்றன. மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களோட வாக்கு வங்கிகளை அதிகரிக்க அரசியல் கட்சிகள் முனைப்பு காட்டும். குறிப்பாக கடைசி நேர கவர்ச்சிகர அறிவிப்புகள் மக்களின் கவனத்தை முழுமையாக இருக்கும். அதன்படி பார்த்தால் நேற்றைய தினம் தமிழ்நாடு அஸ்யூட் பென்ஷன் ஸ்கீம் எனப்படும் ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 23 ஆண்டு கால கோரிக்கைகளை நிறைவேற்றியிருந்தார். OPS என்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தது போன்ற சலுகைகளுடன் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. நாளைய தினம் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. இவை அனைத்துமே தேர்தல் கணக்குகள் தான் என்பதை மறுப்பதற்கில்லை. வரும் பிப்ரவரி மாதம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடும்
போட்டியிடும் என்று கூறுகின்றனர். அதற்குள்ளாக மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றை அறிமுகம் செய்ய திமுக அரசு திட்டமிட்டுள்ளது. ஏனெனில் அதன் பிறகு அறிவிக்க முடியாது. எனவேதான் அடுத்தடுத்து தமிழக அரசின் அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் திட்டமிட்டுள்ளனர். அதே சமயம் இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை, சத்துணவு ஊழியர்கள் கோரிக்கை, தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை உள்ளிட்டவை இருக்கின்றன. இவற்றுக்கு எல்லாம் ஏதேனும் ஒரு வகையில சமரச தீர்வு எட்டப்படும் போது ஆளும் திமுகவிற்கான பலம் மேலும் கூடும் என கூறுகின்றனர். எனவே நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகள்ல பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ரேஷன் அட்டையில பெயர் இருப்பவர்களில் யாராவது ஒருவர் வந்து பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். ரொக்கத் தொகையை பொறுத்தவரை 6,500 ரூபாய் நோட்டுகளாக வழங்கப்பட இருக்கு. இந்த பணமானது சென்னையிலிருந்து கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மூலமாக அனைத்து மாவட்டங்களில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வேட்டி சேலைக்கு பதிலாக ரொக்கப்பணம் வழங்கப்படும். இந்த தொகை பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்படுகின்றன. இதே போல புதுச்சேரி அரசும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்புகளை வழங்க ஏற்பாடு செய்திருக்காங்க. ஒரு உறுப்பினர் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு 500 ரூபாயும், 2க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 1000 ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.